வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அது எப்படி இருக்குதுன்றது பார்த்துருவோம், முழுமையாக நம்ம பார்த்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லைங்க. அடுத்தது ரிஷப ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. குரு மங்களத்தை ஏற்பட்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் இந்த மாதம் பிறக்கும்போது சந்திர பகவான் நட்பில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கடக ராசியில் சந்திரனுடைய அதிபதியில் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் இன்றைக்கி பகையாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கட்ட சிம்ம ராசியில் சூரிய பகவானோட அதிபதியில் பார்த்திங்கன்னா புதனும் இன்றைக்கி கட்டன்றது சுக்கிரனும் பகைப்பட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ அதாவது மகர ராசியிலேயோ இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகம் இல்லைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசியில் சனியோடைய வீட்டில் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேன ராசியில் அதாவது ராகு பகவான் நட்பாக இருக்கிறாருங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரகவுடைய அதாவது அமைப்பு இவ்வளோ தான். அப்படி இருக்கும்போது கிரக பெயர்ச்சிகள் எந்தெந்த தேதியில் ஆகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு அவர் ஆட்சியாக போய் உட்கார போகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி அப்படி பார்த்திங்கன்னா புதன் அதாவதுன்றது புதன் வக்கர கதியாகி அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் பார்க்கும்போது சிம்ம ராசியிலிருந்து அவர் கட்டான்றதை கடக ராசிக்கு இன்றைக்கி அவர் பார்க்கும்போது நட்புல போய் உட்கார போகிறாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிர பகவான் இப்போ சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் இன்றைக்கி பகையாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அடுத்தது கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்கார போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ குருவோட இன்றைக்கி சுக்கிர வீட்டில் இருக்கிறார். குரு மங்களத்தோடு இருக்கிறார். குரு மங்களத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது நட்பு கிரகமாக உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னே ஒரு வார்த்தை சொன்னாங்க, விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமான நேரம் தான் சொன்னேன். காரணம் என்னென்னா இப்போ உங்கள் ராசிக்கு சாதகமான நேரம் நம்ம எப்படி சொல்கிறோம், உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் எங்கே இருக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டன்றது சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட சேர்க்கையாக இருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் யார் கூட போய் சவகாசம் வச்சுக்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி உண்டு. பொதுவாக எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை விட நல்லா படித்தவனா நல்ல ஒரு வசதியானவனா நல்ல ஒரு பெரிய ஆளாக இருக்கவங்க கூட தான் சவகாசம் வச்சுக்கன்னு நம்ம நினைப்போம். அப்போ அவனுடைய நட்பு நமக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பெரிய ஆள் போய் சின்ன ஆள் கூட ஒரு நட்பு வச்சுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி பார்த்திங்கன்னா யார் கூட எந்த கிரக சவகாசம் வச்சுக்கிறாரு சேர்றாரு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு கூட, ஏன்னா குரு யார், நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு கூடவே சேரும்போது குரு மங்களத்தோடு இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ குரு மங்கள யோகம் இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி, பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்வி சூப்பராக இருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும். 100% கல்வி மாற்றங்கள் கொடுப்பார். ஒன்று. அடுத்தபடி நமக்கு பார்த்திங்கன்னா தொழில் நல்லா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா குரு பார்க்கும்போது 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு.
அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உங்கள் ராசி, குரு 7ஆம் இடம் உங்கள் ராசி பார்க்குறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்வை, குரு மங்களத்தை யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடுக்கு போகலாமா சாமி, நான் முயற்சி எடுக்கலாமா? கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து விவசாயம் ஏதாவது ஒரு 3 மாதம் 6 மாதம் பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறதுக்கே நம்ம பார்க்கும்போது நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு நேர காலம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த நேரம். தொழிலுக்கு மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். சொந்த தொழில் செய்யலாம், அதாவதுன்றது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் இருக்கிறேங்க, நான் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்குறேன், எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் அயல் நாட்டுக்கு போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் உண்டா? கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல சாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம ஊர் நாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாமா? கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி அங்கே இருந்துட்டு கரெக்டாக இங்கே வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சா கூட சாதிக்கிறதுக்கு ஒரு தருணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதை விட பார்த்திங்கன்னா இந்த உடல் உபாதைகள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குதுங்க, எனக்கு வந்து இந்த எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு தருணம் இந்த ஒரு தருணம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து 3 கிரகங்கள் பார்வைப்படக்கூடிய ஒரு தருணம் இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோ, தெளிவாக கேளுங்க சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து 1 பார்வை இல்லை, 2 பார்வை இல்லை, 3 பார்வை இப்போ விழுகக்கூடிய நேரம். முதல் பார்வை எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை. ஒவ்வொரு கிரக பயிற்சியாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம், குரு பயிற்சியானா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஐயோ இந்த குரு பயிற்சி நமக்கு எதாவது மாற்றத்தை கொடுத்துருவாரா, நல்ல ஒரு மாறுதல் கொடுத்துருவாரா? அப்படி பார்த்தா குருவுடைய பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடமாக கன்னி ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி பார்க்குறாரு, உங்கள் ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமாக மகர ராசி பார்க்குறாரு. இப்போ இந்த 3 வீட்டை யார் பார்க்குறாரு? குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 வீட்டுக்கு எப்பயுமே குரு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? குரு வந்து யாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா குரு வந்து பார்த்தா கோடி புண்ணியம். குரு வந்து இந்த கன்னி ராசி 5ஆம் இடமாக பார்க்குறாரு, அதாவது விருச்சிக ராசி 7ஆம் இடமாக பார்க்குறாரு, மகர ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ குருவுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ குருவுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி 7ஆம் இடமாக டைரெக்டாக குருவே பார்க்குறதுனால, ஏன்னா குரு பார்த்து தான் கல்யாணம் பண்ண முடியும், குரு பார்த்தா தான் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதனால் டைரெக்டாக குருவே 7ஆம் இடமா, ஏன்னா 7ஆம் இடம்ன்றது தான் கலசரஸ்தானம். அப்போ கலசரஸ்தானத்தை குரு பார்த்தா கல்யாண யோகம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 16 தேதி வரைக்கும் ஆடி மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் சில தாமதமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி 1 பிறந்துறது, கண்டிப்பாக உங்களுக்கு சுப விசேஷங்கள் நடக்கும். எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறேன், எனக்கு கிடைக்கலைங்க, நான் பார்த்த நேரம் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சுங்க, எனக்கு ஆகலைங்க. என்னை பார்த்துட்டு போகிற நேரம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்லது நடந்தது, எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு சொன்ன ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை 2, 5, 7, 9, 11. அப்போ நான் என்ன சொன்னேன், சந்திரன் போய் குரு 7ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்படி பார்த்தா குரு பார்வை. அதே மாதிரி குரு வந்து உங்கள் ராசி 7ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை. அப்போ குரு பார்வை உண்டு, குரு மங்கள யோகமும் ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய நேரம் திருமண யோகம் நல்லாயிருக்கும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தத்தில் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைவுதாங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனா அந்நியத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.
அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படியோ நமக்கு தெரியாது இல்லைங்களா, அப்படி இருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடி யார் பார்க்குறாரு? சனி பார்க்குறாரு. சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10. அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி 3ஆம் இடமாக மேசராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமாக சிம்ம ராசி பார்க்குறாரு, 10ஆம் இடமாக உங்கள் விருச்சிகத்தை தான் பார்க்குறாரு. அப்போ ஆல்ரெடி குரு பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ வந்து யார்? சனி பார்க்குறாரு. சனி யார்? திருமணம், அதாவதுன்றது தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்போ உங்கள் தொழில் ரீதியாக மாற்றங்கள் கொடுத்துருவார். குரு பார்த்தாருன்னா புத்திர பாக்கிய தடை நீங்கிடுவார், இப்போ திருமணம் நடக்கும். ரெண்டாவது வந்து தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். சனி பார்த்தாருன்னா தொழில் மாற்றங்கள் ஏற்படும், அயல்நாட்டுக்கு போகக்கூடிய யோகம். ரெண்டாவது இந்த குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ராகு கேதுவுடைய பார்வை 3, 7, 11. அதாவது சனி பார்வை 3, 7, 10. அதாவது வந்து ராகு கேதுவுடைய பார்வை 3, 7, 11. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறவர் 3ஆம் இடமாக கடகராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமாக மேன ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடமாக யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி தான், விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. அப்போ பொதுவாக ராகு கேதுவுடைய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இந்த 3 கிரகத்தினுடைய பார்வை எங்கே படுது அப்படின்னா, அதாவது உங்கள் ராசி மேலே தான் வந்து விழுகுது இல்லைங்களா. அப்படி விழுகக்கூடிய இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல கணவன் மனைவிக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடு விலக போகுது, சங்கடங்கள் தீரப்போகுது, பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர போகிறீங்க. அதாவதுன்றது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தால் கூட மீட்டு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு முதல் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு 2வது கல்யாணம் ஆகுமுன்னா கண்டிப்பாக ஆகும். இல்லை 2வது வந்து முதல் கல்யாணமே ஆகலைங்க, எனக்கு எப்போ தான் நடக்கும்னா உங்களுக்கு இந்த 17 தேதிக்கு மேலே கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா. அடுத்தது புத்திர பாக்கியத்துக்கு, ஏன்னா வந்து புத்திர பாக்கியன்றது வந்து 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒருத்தருக்கு நினச்சவொடனே கிடைச்சிடும். ஒருத்தருக்கு என்ன தான் கோயில் குளம் அதாவதுன்றது வேண்டுதல் வச்சு பார்க்காத பரிகாரம் எல்லாம் செய்யாததுக்கு, அதாவது வேண்டுதல் எல்லாம் செஞ்சுருப்பாங்க, கிடச்சிருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வாரிசு நல்லா இருக்குது. எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா? 100% உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா ஒருத்தருடைய பலன் சொல்கிறவங்க வந்து இப்போ 1 கோடி பேர் இருக்கிறீங்க, உங்கள் ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி பேருக்கு இப்போ குழந்தை பிறகுன்னு நான் சொல்ல முடியுங்களா? இல்லை இப்போ கல்யாணம் ஆகுன்னு நான் சொல்ல முடியுங்களா? இப்போ நீங்கள் புத்திரபாக்கி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அதே மாதிரி கல்யாணம் திருமணன்றது தடையாகவே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 பொண்ணு பார்த்துருப்பேன், 10 பார்த்துருப்பேன், எத்தனையோ பேர் பார்த்தேன், ஒன்று கூட செட் ஆகலை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கலாம், ராகு கேது இருக்கலாம், தார தோஷம் இருக்கலாம், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய சாபம் கூட இருக்கலாம். எதுக்குமே நம்ம 5ஆம் இடம் நல்லா இருக்குதா? ஒரு மனிதனுக்கு வந்து செவ்வாய் தோஷம், தார தோஷம், அதாவது ராகு கேது, நாகதோஷம் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா இதில் பிரச்சனை இல்லைன்னா இப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. 100% நல்லது நடந்தே தீரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து 26ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா குரு கூட இருந்து அடுத்தது மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுன ராசிக்குன்றது போய் நட்பு கிரகமாக புதன் வீட்டில் உட்கார போகிறாரு. அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் கண்டிப்பாக புதன் பகவான் வந்து மூலக்காரகன். நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆக்ரோஷப்படுத்துகிற ஒரு முன்னேற்றத்துக்கு பாதையில் கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னா புதன் தான். புதன் வந்து எப்படின்னா மூலக்காரகன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி போகும்போது இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் 100% பாருங்கள். அப்படி நம்மக்கிட்ட பார்க்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தால் கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரைக்கும் பார்த்தோன்னா ஆடி மாதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக 18க்கு மேலே போர்க்களம் முடிஞ்ச வாட்டி உங்கள் குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா தீராத பிரச்சனை கூட தீர்ந்து போயிடும். சரிங்களா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வர்க்க தோஷம், பித்திருக்கள் தோஷம், பூர்வ புண்ணிய சாபம் ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுட்ருக்கோம். அவங்கெல்லாம் பங்காளிகளெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு இந்த ஆடி மாதம் உகந்த மாதம் போயிட்டு வாங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா. சரி நேயர்களே,
இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.